அப்பா, அக்காவும் உன் பொண்ணுன்னு சொன்னா மட்டும் போதாதுப்பா. அக்கா ஆசையா உங்க ஆசையா பார்க்கணும். அக்காவுக்கு பிடிச்சது உங்களுக்கும் பிடிக்கணும். அக்காவோட மனசையும் புரிஞ்சிருக்கணும்ப்பா. அப்போ தானே சொல்ல முடியும் அக்கா உங்க பொண்ணுன்னு. அக்கா காதலையும் அக்கா மனசையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் போறேன்ப்பா. அப்படின்னா என்னோட மரியாதை அவளோட மரியாதை இல்லையா? அப்படி இல்லப்பா. அக்கா காதலை விட உங்க மானம் தான் முக்கியம். நீங்க இங்கே இருங்க. மானத்தை விட அக்கா தான் முக்கியம்னா என் கூட வாங்க. அப்படின்னா உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க பார்க்கலையா? என் பொண்ணு எப்பவுமே அவ்வளோ ஹாப்பியா பார்த்ததில்ல. அவளுக்கு இஷ்டமானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால எவ்வளோ ஹாப்பியா தாலி கட்டிக்கிறா பாருங்க. எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா? அங்க ஒவ்வொரு சடங்கையும் ரொம்ப சந்தோஷமா பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் அவங்க 2 பேரோட சந்தோஷத்துக்கு நடுவில் நடந்துச்சு. கல்யாணம் கிராண்டா பண்றதுன்னா 100 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, கோடி ரூபாய் செலவு பண்றது இல்ல சார். இந்த மாதிரி சந்தோஷத்துக்கு நடுவில் நம்மளை நம்பி நம்ம கூடவே இருக்கவங்களோட நடந்தா அந்த சந்தோஷமே வேறதான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சார் கிராண்டான மேரேஜ். என்ன சொல்றீங்க சார்? என்ன ஆனாலும் சரி சார், நம்ம பொண்ணு சந்தோஷம் தான் சார் எப்பவுமே நமக்கு முக்கியம். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் சார். இந்த சந்தோஷம் பையன் எவ்வளவு சாதிச்சாலும் இருக்காது சார். பொம்பளை புள்ள பிறக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க சார். என்னாச்சுமா? எதுக்காக அழற? எனக்கு இந்த கல்யாணத்துல வெறுப்போம் இல்லப்பா. நான் சிவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியா? அப்படியெல்லாம் சும்மா விட மாட்டா இந்த சீதாராம. என்ன பத்தி உனக்கே நல்லா தெரியும். நான் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னா என்கிட்ட எல்லாம் கேட்க கூடாது. என்ன போட்டி போட்டு ஜெயிக்கணும். என் கூட ஆடு. ஜெயிச்சுனா நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கோ. ஜெயிக்கலன்னா நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்.